அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. சங்கை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி ஒரு ஹதீஸ் படித்தோம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் மன் அத்தன இஸ்னத்தை அஷரத்த சனத்தன் வஜபத் லஹு ஜன்னா வகுதிப லஹு ஃபீ குல்லி மர்ரத்தின் பி தஅதீனிஹி சித்தூன ஹஸனத்தன் வபி இகாமத்திஹி ஸலாஸூன ஹஸனத்தன் அவுக்குமா காலை ஸலாத்து வஸ்ஸலாம். சங்கை குறித்தானவர்களை ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மன் அத்தன இஸ்னத்தை அஷரத்த சனத்தன், யார் 12 வருடங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி, மக்களை தொழுவிக்காக வேண்டி அழைக்கின்றார்களோ அப்படிப்பட்ட முஅத்தின்களுக்கு வஜபத் லஹுல் ஜன்னா, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மட்டும் இல்லை, குத்திப லஹு ஃபீ குல்லி மர்ரத்தின் பி தஅதீனிஹி, அவர் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு பாங்கிற்கும் அல்லாஹ் எவ்வளவு நன்மை தருகின்றான் தெரியுமா? சித்தூன ஹசனத்தன், ஒரு பாங்குக்கு அல்லாஹ் 60 நன்மைகளை வழங்குகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதோடு மட்டுமில்லை, இகாமத்திஹி ஸலாஸூன ஹஸனத்தன், அவர் சொல்லக்கூடிய அந்த தொழுகையினுடைய உள்பாங்காக இருக்கக்கூடிய இகாமத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 30 நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு முஅத்தின் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி தொழுகையாளிகளை தொழுகைக்கு அழைப்பதற்காக வேண்டி அழைத்து தொழுகையினுடைய கடமையாக திகழக்கூடிய இகாமத்து சொல்லக்கூடிய அந்த ரீதியில் மொத்தம் 90 நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய அந்த முஅத்தின்களுக்கு அல்லாஹ் எல்லா விதத்திலும் நன்மைகளையும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நியாமத்தையும் குறைவில்லாம் நிறைவாக தந்து அருள்புரிவானாக. அவர்கள் செய்யக்கூடிய சிறிய பெரிய தவறுகளையும் அல்லாஹ் மன்னித்து அவர்கள் மூலியம் முழு சமுதாயம் இதாயத்து பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற நிறைய ஹதீஸுகளை தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஃபஹ்மி சேனல் இன்ஷா அல்லாஹ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற நல் விஷயங்களை நற்காரியங்களை நிறைவாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அல்லாஹ் எல்லா வரக்கத்தையும் உங்களுக்கும் நமக்கும் தந்தால் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் சந்திப்பதற்கு முன் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.